Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல Honda இருந்து ஒரு பெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. அந்த CBR சீரிஸை நாங்க திருப்பி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பைக் மட்டும் கிடையாது, ரெண்டு பைக் மொத்தம் கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் பைக் பாத்தீங்கன்னா Honda CBR 150R, அடுத்ததா பாத்தீங்கன்னா Honda CBR 250RR அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர், அதாவது ட்வின் பேரலல் சிலிண்டர் இன்ஜின் பாத்தீங்கன்னா கொண்ட அந்த 250cc அந்த வண்டியும் இப்போ நான் சொல்ல போறேன் இந்த 150R இந்த வண்டி தான் கொண்டு வரோம். என்ன பிரைஸ்ல கொண்டு வராங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவாவே நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா Honda இருந்து இப்போ நம்ம நிறைய பைக் எதிர்பார்க்கலாம். அதாவது Honda CB 150R, சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது CBR சீரிஸை திருப்பி ரீலான்ச் பண்ணுவீங்களா, அந்த சீரிஸை திருப்பி நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா Honda வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா Honda CBR 150Rங்கிற சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினும் Honda CBR 250RR அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் இன்ஜினும் பாத்தீங்கன்னா உள்ள பைக் ரெண்டு பைக்குமே நாங்கள் லான்ச் பண்ண போறோம் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஆன்சர் வந்து நிறைய பேர் மத்தியில் ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் விரும்பிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சீரியஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா Honda CBR 150R சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொண்ட அந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,90,000 வருதுங்க எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இது ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2.40 lakhs கிட்டக்க வந்துரும். அடுத்ததா Honda CBR 250RR அந்த ட்வின் சிலிண்டர் உள்ள அந்த இன்ஜின் கொண்ட பைக் வந்து எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4.5 lakhs வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். ஏன்னா ஒரு 250cc 4.5 lakhs அப்படிங்கும் போது இது கொஞ்சம் பிரைஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் பயன்படுத்தி இருக்காங்க. சோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 ஹார்ஸ் பவரும் 13.7 நியூட்டன் மீட்டர் டாக்கும் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பைக்ல உங்களுக்கு 6 ஸ்பின் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. மைலேஜ்னு கேட்டீங்கன்னா 40 km/லிட்டர் வரைக்கும் தருமா. டாப் ஸ்பீடு வந்து 145 to 147 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்தது இந்த பைக்கோட பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ல தான் அவைலபிளா இருக்க போது வித் டுவல் சேனல் ABS ஓட. இதோட டயர் பாத்தீங்கன்னா வைடு ரேடியல் டயர்ஸ் 17 inch அலாய் வீலோட உங்களுக்கு இந்த பைக் பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, உங்களுக்கு காலை வந்து அட்டன் அண்ட் எண்ட் பண்ணிக்கிற மாதிரி அண்ட் மியூசிக் பிளே பாஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த பைக்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. அடுத்தது இந்த பைக்கோட டிசைனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பைக் வந்து லான்ச் ஆக போறப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி டிசைன் இல்லாம இன்னும் கொஞ்சம் டிசைன் பாத்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணி லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்ததா லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட் கொடுத்திருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு டெயில் லைட்டும் LEDல தான் இருக்க போகுது. 4 இண்டிகேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு LEDல தான் தர போறாங்க. அடுத்ததா இதுல நம்ம முக்கியமா பேச வேண்டியதே பாத்தீங்கன்னா பிரைஸ் தாங்க. இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 250R அந்த பைக்கோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 4.5 lakhs அப்படிங்கும் போகுது. அது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜின், அதுக்கு அவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுவுமே கொஞ்சம் பிரைஸ் வந்து அஃபோர்டபிள் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு 1.9 lakhs அப்படிங்கும் போது வெறும் 150cc அரௌண்ட் இது ஆன் ரோட் பிரைஸ்னா 2.5 கிட்டக்க போயிடும். ஸோ இந்த அளவுக்கு கொடுத்து 150cc எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு R15 ரைவலா வருமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிரைஸ் தாங்க இங்க இருக்கவங்களுக்கு முக்கியமே. அதாவது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பில்டு குவாலிட்டி அண்ட் பிரைஸ், முக்கியமா மைலேஜ். ஸோ உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கும் போது இதுல கம்மியா தான் அவங்க கோட் பண்றாங்க, 40 km/லிட்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு அண்ட் இந்த பைக்கோட பிரைஸை கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிரைஸ்ல லான்ச் ஆச்சு அப்படின்னா நல்லா சேல்ஸ் போகுமா, இல்ல Honda திருப்பி அவங்களோட CBR சீரிஸை தொடங்கும் போது வெற்றிகரமா தொடங்குவாங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.